ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ஹிம்ஸ் ஆஃப் ஒயன். நான் உங்களோட ஸ்கிரால். இன்றைக்கி நம்ம அவங்களோட 3 ஷாட்டில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் பிரியா அவளோட தம்பிக்கிட்ட பேசிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருப்பா. அதோட முடிச்சு தான். ஸோ அதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அழுதுட்டு இருந்த பிரியா எந்திரிச்சு போய் அவன் முகத்தை கழுவிட்டு அவளோட கேபினுக்கு போயிட்டு அங்கே இருந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவளோட அப்பார்ட்மெண்ட்க்கு கிளம்பி போயிடுறான். உள்ளே போன உடனே நேராக அவளோட கபோர்டில் போய் அவளோட டைரி எடுத்துகிட்டு வந்து சைலண்ட்டாக அவளோட பெட்டில் உட்காந்து ஹெட்போர்டில் சாஞ்சிட்டு அந்த டைரியை எடுத்து பார்க்குறான். அந்த டைரிக்குள்ளே இவங்க பிரியாவும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ட்ராயிங் இருக்குது. அந்த ட்ராயிங்கை கையால் தொட்டு பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே அவளோட கையில் இருக்க மோதிரத்தை பார்க்குறான். அந்த ரிங்கில் ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோனை ரஃப் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்து பிரியா பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். எத்தனை வருஷம் ஆச்சு அவனோட முகத்தை நான் நேரில் பார்த்து. ஒரு காலத்தில் தினம் ஒன்று பார்த்துட்டே வாழணும்னு நினச்சவனா. ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒன்று பார்த்துடவே கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் விதி ஒன்று பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் என் மனசு ஒன்று தேடி வரணும்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் நான் எங்கே ஒன்று தேடி வந்தா திரும்பவும் என்னால் உன்னை விட்டு பிரிய முடியாதோன்னு பயமாக இருக்கு. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என் மனசு எதையுமே ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் ஒன்று பிரிஞ்ச அந்த வலி என்னை தினம் கொன்னுக்கிட்டு இருக்கு. ஆனால் நடந்த எதையுமே என்னால் மாற்ற முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலையும் என்ன காரணமோ என்னால் எதையும் சொல்ல முடியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் திரும்பவும் ஏதோ பெரிய தப்பு பண்ணணும்னு எனக்கு தோணுது. திரும்பவும் நான் உன்னை தேடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு எதுக்கு அமையணும்? உன்னை பார்க்கணும்னு பல தடவை எனக்கு தோணி இருந்தாலும் உன்னை தேடி வரக்கூடாதுன்னு வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. எவ்வளோ நாளைக்கு என் மனசை என்னால் ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியும்? எவ்வளோதான் எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் இப்போ வரைக்கும் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்கு. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனால் ஏன் என்னால் மாற்றிக்க முடியலன்னு எனக்கு தெரியல. என் லைஃப்பில் என்றைக்குமே என்னால் உன்னை விட்டு தள்ளி போகவே முடியாது. இதனால நான் நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன். என் அம்மா, அப்பா, தம்பி, குடும்பம், நான் பிறந்த வளர்ந்த இடம்னு எதையுமே என்னால் ஏற்றுக்க முடியல. நீ கொடுத்த அளவெல்லாம் காதலும் உன்னோட நினைவுகளும் மட்டும் போதும்னு நீ என்னை எங்க விட்டு போனியோ அதே இடத்துல உன்னை கனவுல மட்டும் இருக்கேன். இது வைத்தியக்காரத்தனம்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் என்னால் என்னை மாற்றிக்க முடியல அப்படின்னு பிரியா பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு தேவம் பக்கம் பார்த்தோன்னா இப்போ தேவம், ஜெயவாயன், தேவங்களோட அம்மா அப்பான்னு எல்லாருமே ஏர்போர்ட்டில் இருக்காங்க. சியோல்லேருந்து ஃப்ரான்ஸ்க்கு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. அவங்களோட போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜெய தேவங்க பார்த்து, அப்பா நீங்கள் அங்கே காலேஜ் படிச்சேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்களெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பீங்களா? நம்ம ஜாலியாக போய் நிறைய பிளேஸஸ் சுற்றி பார்க்கலாமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஜெய தேவங்கிட்ட கேட்டுட்ருக்கான். அதுக்கு தேவம், கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் ஜெய். ஓ வயன், ஏங்க உங்ககிட்ட நான் எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு ஃப்ரான்ஸ்க்கு போய் சுற்றி பார்க்கணும், எனக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் அப்போல்லாம் தட்டி கழிச்சிட்டிங்க. இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோன்னு அதை மட்டும் உடனே கிளம்பிட்டீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா அப்படின்னு வயன் தேவங்க பற்றி கேட்டுட்ருக்கான். அதுக்கு தேவம், வயன் இப்போ நீங்கள் 2 பேரும் கேட்டீங்கன்றதுக்காக தான் நான் இதுக்கே கிளம்புறேன். இல்லைனா ஐயோ போதும் நீங்கள் மறுபடியும் ஏதாவது பேசி உங்கள் மனசை மாற்றிக்காதீங்க.
நான் சும்மா தான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தாராளமாக போகலாம். அட்லீஸ்ட் இப்போவாது அங்கே போகிறதுக்கு ஒரு வழி கிடச்சதேன்னு நான் சந்தோஷமாக இருக்கேன். அதில் மறுபடியும் மண்ணாலி போட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஜே, எல்லாத்துக்கும் ரீசன் உன் வாய் தான் ஜே. நீ தான் அமைதியாக இருக்கிற அப்பாவை பேசி பேசி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஏய் வாழு, வாயை மூடு. அதெல்லாம் முடியாது. நீ தான் ஓவரா பேசிட்டு இருக்க வயன். அதுதான் நான் சொல்றேன். என்னப்பா நான் சொல்றது கரெக்டு தானே? அதுக்கு தேவங்க ஒண்ணுமே சொல்லலை. அமைதியா நோட் மட்டும் பண்றாரு. பாத்தியா, அப்பா கூட அதான் சொல்றாரு. நீ ரொம்ப பேசுற வயன். ஒழுங்கா நல்ல பிள்ளைங்க சைலண்டா இருக்க பாருங்க. ஏய் வாண்டு, நீ ரொம்ப பேசுற. இங்க பாரு, அங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் அதிக பிரசங்கித்தனமா பேசக்கூடாது. அமைதியா நல்ல பொண்ணை பிஹேவ் பண்ணணும். நான் எப்பவுமே நல்ல பொண்ணு தான் வயன். நீ தான். போதும் போதும், இது போட்டு கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு தேவங்களோட அம்மா சொல்றாங்க. அது கேட்டுட்டு வாயினும் ஜெயவும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 5 பேரும் அங்க என்ன கிளம்புறாங்க. 19 hours டிராவலுக்கு அப்புறம் அவங்க பிரான்ஸ் வந்து ரீச் ஆகுறாங்க. எல்லாரும் இப்போ ஏர்போர்ட் விட்டு வெளில வந்துட்டு அங்கே கேப்லேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஜேவும் ஒயினும் விண்டோல் வழியா அந்த சிட்டியை பார்த்துட்டே வராங்க. வாவ், இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. நான் இங்கே இருந்தப்போ இருந்த விஷயம் நிறையவே இங்கே மாறிடுச்சு. எப்படி இங்கே மாறாமல் இருக்கும்? ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, ஆல்மோஸ்ட் 14 to 15 years ஆயிடுச்சு. அப்போது மாற்றங்கள் இருக்கிறது நியாயம் தானே? அப்போ தேவங்களோட மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காரு, வருஷங்கள் போக போக இடம் வேணா மாறலாம், ஆனால் என் மனசில் இருக்க அவளோட நினப்பு அது எப்பவுமே மாறாது அப்படின்னு அவருக்குள்ளேயே பேசிட்டு இருக்காரு. அப்போ வயன், தேங் தேங் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் வெளியே வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஏன் சைலண்டாக வந்துட்டு இருக்கீங்க? இல்லை, எல்லாம் ஏற்கனவே பார்த்தது. ஓ, நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலையோ என்னமோ. ஆனால் எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா இடத்துக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஜெயவும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தேவங்களோட நினப்பு ஃபுல்லாக இன்னும் அவரோட அந்த பழைய காதலை சுற்றி தான் இருக்குது. அவர் இங்கேருந்து 1000 மைல் தள்ளி இருக்கிறப்போவே அவரோட காலேஜ் லவ்வை பற்றி யோசிச்சுட்டு இருந்தார். இப்போது அந்த இடத்துக்கே வந்ததுக்கப்புறம் அவரோட நினப்பு அவருக்கு இன்னுமே அதிகமாகுது. அங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டை பார்க்குறப்போவும் அவளோட சேர்ந்து போனது தான் ஞாபகம் வருது. ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய மாற்றங்கள் இருந்தாலும் அவரோட மனசில் இன்னும் எந்த விதமான மாற்றமும் வரலை. அந்த டிரைவ் முடியுது. அவங்க எல்லாரும் அவங்க புக் பண்ணி அந்த ரெசார்ட்க்கு வந்து அங்கே போய் அவங்களோட ரூம் கீயெல்லாம் வாங்கிட்டு அவங்களோட ரூமில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஜேவும் ஒயினும் உள்ளே போன உடனே டயர்டில் படுத்துட்டாங்க. அப்பா முடியல, ஒரு நாள் இந்த ஃப்ளைட் ட்ராவலையே நம்மளால் தாங்க முடியல. இதுக்கு மேலே எங்கே போய் சுற்றி பார்க்குறது? சுத்தமாக என்னால் முடியல. 19 hours ட்ராவல், எவ்வளோ கஷ்டம். இந்த ஃப்ளைட்டில் வந்ததும் இந்த காரில் வந்ததும் மொத்தமாக சேர்த்து நம்ம ரொம்ப டயர்டாயிட்டோம். இதுக்கே 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும் போலியே அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஜே, இதுக்கு தான் சொல்கிறது வயன், உனக்கு வயசாயிடுச்சுன்னு. ஏய் ஒன்று இது ஒன்று சொல்கிறடி நீ? நான் அப்படி தான் சொல்லுவேன், உண்மையை தானே வயன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேவும் வயனும் இன்னொரு சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக அவங்களுக்குள்ள ஃபைட் போயிட்டுருக்கு. ஆனால் தேவங்க இது எதையுமே பெருசாக கண்டுக்கல. சைலண்டாக அந்த ரூமோட பால்கனியில் போய் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. பல வருஷம் கழிச்சு அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த சிட்டியோட வியூ பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. இது ஒரு ஈவினிங் டைமுங்கிறதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்துல சுற்றி லைட்டிங்ஸும் அங்கே இருக்கிற அந்த நேச்சரும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஏனோ தெரியல, அவரோட ஹார்ட் பீட் முன்னே இருந்ததை விட இப்போ இன்னும் அதிகமாகுது. நீ எங்கே தான் இருக்க? எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுமே உன்னோட ப்ரெசன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீ இப்போ என் பக்கத்தில் தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன் எனக்கு அப்படி தோணுது? நான் கண்டிப்பாக உன்னை பார்ப்பேனா? உன்னை பார்த்தாலும் உன்கிட்ட என்னால் என்ன பேச முடியும்?
எனக்கு எதுவுமே புரியல. என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஆனால் உன்னை பார்க்க போகிறோன்னு நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் இதயமே வந்து வெளியே விழுந்துடுற மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குது. உன்னை பார்க்குற அந்த நொடி நான் என்ன பண்ண போறேன்னு என் மனசுக்குள்ள 1000 கேள்வி. ஆனா ஏதோ ஒரு இனம் புரியாத நிம்மதி என் மனசுல. அதுக்கு என்ன காரணம்னு சத்தியமா எனக்கு தெரியல. நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது என்ன பைத்தியக்காரத்தனம்னு எனக்கு புரியல. ஆனா உன்னை பார்க்க போறோன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசுலயும் என் நினைப்புலயும் இருக்கு. இப்போதைக்கு அது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தேவங்க யோசிச்சுட்டு அவரும் சைலண்டாக அந்த பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாரு. ஸோ இப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. அந்த 2 daysல தேவம் வயனையும் ஜேவையும் கூட்டிகிட்டு போய் நிறைய இடத்த சுற்றி காமிச்சிருந்துருப்பாரு. அங்கேயும் தேவங்களோட அம்மாவும் அப்பாவும் அவர்கிட்ட பேசணும்னு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்கள இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் டைம் இருக்கும். இவங்க எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் ரூமுக்கு வந்த உடனே தேவங்க வயன் கிட்ட, வயன் இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கேருந்து என்னோடய யூனிவர்சிட்டி ஒரு 1 kilometer தான் இருக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகிட்டீங்கன்னா நம்ம சீக்கிரம் கிளம்பி போயிடலாம். ஓகேங்க, நான் ஜீவை ரெடி பண்ணி விட்டுட்டேன், நானும் ரெடியாகி கிளம்பிட்டேன். இப்போ ஜீவ், வயன், தேவங்களோட அம்மா அப்பான்னு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தேவம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகி இங்கே வராரு. அவரை பார்த்த உடனே அவங்க 4 பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏன்னா தேவங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு. ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு அதுக்கு மேலே க்ரீ கலர் பிளேசர் போட்டு பார்க்கறதுக்கே செம்ம ஸ்டன்னிங்காக இருக்காரு. அவரோட ஹேர் எல்லாம் நீட்டாக ஸ்டைல் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ கார்ஜியஸ் செம்ம ஹேண்ட்ஸமாகவும் இருக்காரு. இது பார்த்துட்டு ஜே வேகமாக தேவங்கிட்ட ஓடி போய், அப்பா நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, யூ லுக் டோட்டலி ஸ்டன்னிங், ரொம்ப அழகாக இருக்கீங்க, வாட் a handsome man. ஏய் என்னடி என் புருஷனை நீ ரொம்ப புகழ்ந்துட்டுருக்க? வயன் உனக்கு சொல்ல வரல, அதனால தான் என் அப்பாவை நான் ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ மக்கு வயன், ரொம்ப பேசாதடி. நீ பேசிகிட்டே இருக்கப்போ தேவம் பொறுமையாக ஜீவ தூக்கி அதோட சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு, ஆமாம் ஜெய், எப்போவுமே என்னை ப்ரைஸ் பண்ணுறதுல நீ தான் பெஸ்ட்டு. கேட்டுக்கோ வயன், என் அப்பாவே எதாவது சொல்கிறாரு அப்படின்னு வயனை பார்த்து விங்க் பண்ணுறா. வயனும் ஜீவை ஒரு மாதிரி ஸ்டேர் பண்ணிட்டு சைலண்ட் ஆகிடுறான். தேவம் உண்மையாக சொல்லணும்னா இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்காகவே ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கு, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, யூ டோட்டலி ஸ்டன்னிங். அதுவும் இன்னைக்கு நீங்கள் யூனியனுக்கு வேற போறீங்க. உங்களை பார்த்து எத்தனை கேர்ள்ஸ் ஃபாலோ ஆக போகிறாங்கன்னு தெரியல. மேபி உங்களுக்கு காலேஜ் டைமில் நிறைய க்ரஷ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் இப்போ அகெயின் உங்களை பார்த்தாங்கன்னா அந்த மெமரிஸ் அவங்களுக்கு திரும்ப வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் தேவம், நிறைய பேர் ஃபேமிலியோடு வருவாங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் இப்படி போய் நின்னீங்கன்னா அவங்களோட ஹார்ட்லாம் பிரேக் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கேட்டுட்டு இவன் ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து ஒரு 15 minutesலேயே அவங்க வென்யூ, அதாவது அந்த யூனிவர்சிட்டி வந்து ரீச் பண்ணிடுறாங்க. இப்போ டைம் ஒரு 5:30 இருக்கும். லைட்டாக ஈவினிங் சன்செட் ஆகி அந்த பிளேஸ் லைட்னிங்கில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க 5 பேரும் உள்ளே போகிறாங்க. போக போக அங்கே நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அங்கே இருக்க ஒரு சிலர் தேவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. நிறைய பேர் தேவங்கிட்ட வந்து பேசுகிறாங்க. தேவங்குமே அவங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காரு. அவங்க எல்லார்கிட்டையும் அவங்களோட ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு தேவங்க பார்த்த உடனே அவங்களோட காலேஜ் மெமரிஸ் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. நிறைய கேர்ள்ஸ் இன்னுமே அவரை க்ரஷ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவர் பார்த்ததும் பசங்க வராங்களோ இல்லையோ பொண்ணுங்க முன்னாடி வந்து நின்றுட்டு அவர்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் குழந்தைங்கன்னு கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவும் பொறுமையாக எல்லார்கிட்டையும் பேசிட்டு அங்கேருந்து ஒரு டேபிளில் போய் எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வயன் தேவை பார்த்துட்டு, நான் கூட ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன்,
ஆனால் உங்களுக்கு காலேஜ் டைமில் நிறைய ஃபேன் கேர்ள்ஸ் போலயே உங்களை சுற்றி ஒரே மங்கையர் கூட்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாயன். இல்லையே, நீங்கள் இப்படி சைலண்டாக சொல்கிறப்பவே அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். இப்போ கூட அவங்கெல்லாம் வந்து நின்று எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க நான் தான் பார்க்குறேனே. அவங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆகியிருந்தாலும் இன்னும் நீங்கள் அதே பழைய தேவங்க மாதிரி தான் தெரியுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களை இவ்வளோ அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அங்கே பாருங்களேன், இப்போ கூட அதுவும் அந்த டேபிளில் இருக்காங்களே அவங்கெல்லாம் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. வாயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாயின். சிரிச்சுட்டே சொல்லாதீங்க தேவம், உண்மையை ஒத்துக்கோங்க. நான் ஒன்றும் ஜல்லஸ்லாம் ஆக மாட்டேப்பா. தேவங்க ஒரு மாதிரி ஷை ஆகதான் செய்யுது. பட் இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஐயோ சார், இவ்வளோலாம் வெக்கப்படாதீங்க, பொண்ணுங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். வேற யாருங்க, அதுக்கும் போல ஜிக்கி ஜிம்மன் அந்த மொத்த கும்பலுமே தான். தேவங்க எழுந்திரிச்சு நிற்கிறாரு. ஜிம்மன் ஓடி வந்து தேவங்க கட்டி பிடிச்சிக்கிறான். முன்னாடி ஜேகேவும் வந்து தேவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தேவங்க அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, டே இதெல்லாம் உங்களுக்கே ஓவரால, அவங்க எல்லாரையும் நம்ம 10 வருஷம் கழிச்சு பார்க்குறோம். உங்கள் முகத்தை நான் டெய்லியும் தானே பார்த்துட்டு இருக்கேன். இதுக்குடா இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க, என்னமோ 10-15 வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி அப்படின்னு தேவன் கேட்குறாரு. அப்போ ஜிமின், டே எவ்வளோ எமோஷ்னலாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரீயூனியன் மூமெண்ட் க்ரியேட் பண்ணலான்னு ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சான். இப்படி சொல்லி டேமேஜ் பண்ணுறது இதெல்லாம் உனக்கு நியாயமா? டே உண்மையை சொல்கிறது, டே உண்மையை சொல்லலாம்டா, ஆனால் அது இந்த மாதிரி இடத்துல நீ சொல்லக்கூடாது. இங்கே பாரு ஜிமன், இப்படி ட்ராமாட்டிக்காக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத, இதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஓகேவா அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்கான். டே உனக்கும் சேர்த்து தாண்டா பேசிட்டு இருக்கேன். அவன் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவான்னு உனக்கு தெரியாதா ராஜம்னா? அதுதான் தெரியுமே, என்ன பண்ணுறது, ஒரு காலத்தில் இப்படி இருந்தான், இப்போ எப்படி ஆகிட்டான் அப்படின்னு ஜிமன் வாய் திறக்கிறாரு. அப்போ ஜேகே ஜிமனை பார்த்து முறைக்கிறாரு. டே இதெல்லாம் உன்கிட்ட எவனாவது கேட்டானா? அவனே இப்போதான் அமைதியாக இருக்கும். நீ பாட்டுக்கு எதையாவது பேசி அமைதியாக இருக்கும். அவனுக்கு எதையாவது ஞாபகப்படுத்தி விட்டு தொலையாத. வாய் மூடிக்கிட்டு இருக்கணும். இங்கேருந்து கிளம்பி போகிற வரைக்கும் வாய் திறந்த அப்படியே வாயில் கூந்து போட்டு ஒட்டிடுவேன். சரிடா சரிடா. இவனுக்கு அந்த நினைப்பே வராத மாதிரி தான் பேசுவான், போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபேக்காக கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. தேவ் சுகா ஹோபின்னு எல்லார்கிட்டையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஜேகே ஒரு நிமிஷம் கூட தேவங்க விட்டு தள்ளி போகவே இல்லை. தேவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்பவும் சரி, ஏதாச்சும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்பவும் சரி, ரெஸ்ட் ரூம் போனால் கூட தேவங்க விடாமல் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். கட்டத்துக்கு மேலே தேவங்க திரும்பி, இப்போ என்னடா வேணும் உனக்கு, எதுக்குடா இப்படி என்னை ஃபாலோ பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் இங்கே ஒன்று ஃபாலோ பண்ணுறேன், நான் சும்மா இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கேன், வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான். அல்பையாக சமாளிக்காத ஜேகே, எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்ததுலேருந்து என் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கேன். என்னடா இப்போ உன் பிரச்சனை? எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னா நான் உன் பின்னாடியே வந்துட்டுருக்கேன். இப்போ என்ன பிரச்சனை ஆக போகுது? தேவம், நீ அங்கே இருந்தப்பவே சரியில்லை. அதுவும் லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி நீ பேசினது எனக்கு எதுவும் சரியாக படல. அதனால தான் எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னா உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். இங்கே பாரு ஜேகே, நான் ஒன்ஸ் ஒரு முடிவை எடுத்தது தான். யார் என்னை சமாளிக்கணும்னு நினச்சாலும் அது நடக்காது. நீ இப்படி என் பின்னாடி சுற்றிட்டே என்னை பாம்பர் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இங்கே வந்தது பல வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஜாலியாக இருக்கிறதுக்காக தான். அது போய் என்ஜாய் பண்ணடா சும்மா. இல்லட்டே, எனக்கு அதை விட என்னோட லைஃப் தான் முக்கியம். எனக்கு இதுதான் முக்கியமான விஷயம். இதை தவிர வேறு எதுவும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிடுறான். தேவங்கும் ஒரு மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் அவர் எதுவுமே சொல்லலை. சரிட்டா அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ டைம் ஒரு 6:30 இருக்கும். இப்போ ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு. அந்த இடம் ஃபுல்லாக நிறைய எல்இடி லைட்ஸ் இருக்குது. சுற்றி நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. அவங்களோட காலேஜ் மேட்ஸ் எல்லாரும் இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி கிட்ஸுன்னு ரொம்பவே அந்த இடம் கலகலப்பாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட் அந்த காலேஜோட கார்டனில் தான் நடந்துகிட்ருக்கோம். அது ரொம்பவே பெரிய இடங்கிறதுனால நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. தேவங்க அந்த கார்டனில் நடந்துகிட்டே அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறாரு.
அந்த இடத்துல சீட்டிங்ஸ் இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஸ்டோன் பெஞ்சஸ் நிறைய இருக்கு. அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு தியாங் கண்ணு மூடிட்டு அந்த இடத்தோட வைப்பை ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி அந்த காலேஜை பார்க்குறாரு. அவரோட காலேஜ் மெமரிஸ் எல்லாம் அவரோட கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்போது தியாங் கண்ணு மூடி அவரோட காலேஜ் டேஸை பற்றி யோசிக்கிறாரு. இப்போது தியாங்கோட காலேஜ் டேஸ் எப்படி இருந்ததுன்னு நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஒரு 20 years பிஃபோர் இன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் டே. தியாங், ஜேகே, ஜிம்மன்னு அவங்க 3 பேரும் ஸ்கூல் டைம்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 3 பேரையும் அவங்க கொரியாலேயே வச்சிருந்தா ஒழுங்காக படிக்காமல் ஊர் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்க 3 பேரையும் கொண்டு வந்து இங்கே ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிருந்துருப்பாங்க. போகிறப்போ இவங்க 3 பேரையும் பார்த்துக்கிற பொறுப்பை யங் லைஃப், அதாவது அந்த 4 பேர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போயிருந்துருப்பாங்க. இன்றைக்கி காலேஜோட ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால சீனியர்ஸ் நிறைய பேர் உட்காந்து ஜூனியர்ஸ் எல்லாம் ரேகிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது காலேஜை சுற்றி இருக்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கேங்கை உட்காந்துட்டு வர ஃப்ரெஷர்ஸை பயங்கரமாக வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அப்போது இவங்க 3 பேரும் சைலண்ட்டாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே 4 பேர் உட்காந்து அவங்க 3 பேரையும் குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் தைரியமாக அவங்க கிட்ட போகிறாங்க. போன இவங்க 3 பேரையும் ரேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வந்து பக்கத்தில் உட்காருங்கன்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. இவங்க 3 பேரும் அவங்க கூட ஜாலியாக உட்காந்து கதை பேசிட்டு சுற்றி என்னதான் நடக்குது, என்னென்ன ஃபன்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. காலேஜ்குள்ளே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. பொண்ணுங்களும் பசங்களும் அங்கங்கே சீனியர்ஸ்க்கு பயந்து இங்கேயும் இங்கேயும் ஒழிஞ்சு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த காலேஜோட என்ட்ரன்ஸ்குள்ளே ஒரு பொண்ணு பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒயிட் கலர் அவுட்ஃபிட்டில் பார்க்குறதுக்கே ஒரு ஏஞ்சலிக் லுக்கில் உள்ளே நடந்து வந்துட்டுருக்கான். ஒரு மீடியமான ஹைட், டஸ்கி ஸ்கின்னாக இருந்தாலும் பார்க்குறதுக்கே ஒரு சாக்லேட் டோனில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான். டைம் இப்போது ஒரு 8:30 போல் இருக்கும். அந்த மார்னிங் லைட்டான சன்லைட்டில் அந்த பொண்ணோட ஸ்கின் டோன் பழப்பழன்னு ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. அவள் உள்ளே வந்துட்டுருக்கிற அந்த ஒரு மூமெண்ட்லேயே தேவங்களோட கண் அவரையும் அறியாமல் அவளை தான் பார்த்துட்ருக்கு. அவரோட கண்ணு கூட இமைக்காம அவளையே தான் பார்த்துட்ருக்காரு. அவகிட்ட நடந்து வர இப்போதான் அவளோட முகம் அவருக்கு விசிபிளாக தெரியுது. அந்த முகத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கிறாரு. அவளோட கண்கள் 1000 வார்த்தைகள் பேசுது. அந்த கண்களை பார்த்த மறுநொடியே அவருக்குள்ள என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவருக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. கூர்மையா இருக்கிற அந்த கண்கள் அவரை என்ன செஞ்சதுன்னு தெரியல. பார்த்த மறுநொடியே விழுந்துட்டான் மனுஷன். அவரோட ஹார்ட் அவளுக்காக கம்ப்ளீட்டாக ஃபால் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆழமாக காதலில் விடுற அளவுக்கு அவளோட அந்த கண்களில் என்ன மாயம் இருக்குன்னு அவரால் வார்த்தையால் சொல்லவே முடியல. ஆனால் அவளை கண் இமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரை தாண்டி போனதுக்கு அப்புறமும் கூட அவளோட அந்த உருவம் அவர் கண்ணில் என்ன மறையவே இல்லை. அதையே நினச்சி உறைஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ கூட உட்காந்துருக்க ஜங்குக் இவங்களோட ஷோல்டரில் பேட் பண்ணி, டேய் என்னடா ஆச்சு, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், நான் என்ன பேசுகிறேன்னே காதில் கேட்காம என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன், வந்துருச்சு விட்ட மாதிரி உட்காந்துருக்கேன், தேவங் என்னாச்சு உனக்கு? கூப்பிட்டியா ஜேகே அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே டிஸ்பிலீஃபாக தேவங்க பார்த்துட்டு, ஏண்டா இவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டுட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன், எதுவுமே காதில் விழலையா? இல்லைண்ணா எதுவும் யோசிச்சுட்டு இருந்தியா? என்னடா ஆச்சு உனக்கு, வந்துச்சு விட்ட மாதிரி இருக்கேன். சரி வா, டைம் ஆச்சு, கிளாஸ்க்கு போகணும். ஃபர்ஸ்ட் நாளே லேட்டாக போனால் திட்டுவாங்க, வா போகலாம். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங் ஜேகே ஜீவன் கூட அவரோட கிளாஸ்க்கு எழுந்திரிச்சு போயிட்டுருக்காரு. அவரோட கிளாஸ் ரூம்குள்ளே போன உடனே மறுபடியும் தேவங்கோட மண்டிக்குள்ள ஒரு லவ் பிஜிஎம் தான் ஓடிட்டுருக்குது. ஏன்னா அவர் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்குறது அதே முகம், அதே கண்கள். அதை பார்த்த உடனே அங்கேயும் மனுஷன் ஃப்ரீஸ் ஆக்கி நிற்கிறான். மறுபடியும் ஜேகே தட்டி தேவங்க கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறான். தேவங்களோட கண்ணு அந்த பொண்ணு மேலேருந்து எடுக்கவே முடியல. திரும்பி அவளையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஜேகேக்கும் ஜெமனுக்கும் தேவங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான், எங்கேயும் பராக் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் காலையில் நல்லா தானடா இருந்தான், ஆனால்
கொஞ்ச நேரமாகவே அவன் சரியில்லை, என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு ஜேகேவும் ஜெமினும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கிளாஸ்க்குள்ளே ப்ரொஃபஸர் வராங்க. உள்ளே வந்த உடனே எல்லாரும் எழுந்திரிச்சு அவங்களுக்கு க்ரீட் பண்ணுறாங்க. அவங்களும் உட்கார சொல்கிறாங்க. அவங்க உட்காராம நின்றுட்டே இருக்காரு. இன்னும் அவர் கழுத்து திரும்பி அந்த பொண்ணை பார்த்தபடியே தான் இருக்கு. அப்போ எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு ஸ்டாஃப் பேசலான்னு ஆரம்பிக்கிறப்போ தான் அவங்க நோட் பண்ணுறாங்க. அவங்க இன்னும் நின்றுட்டே இருக்காரு. அப்போது அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க, ஹலோ தம்பி உட்காருப்பா உட்காருப்பா, ஹலோ மிஸ்டர் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த தேவன் கதையில் அதெல்லாம் விழவே இல்லை. ஸ்டில் ஹீஸ் ஆன் அ ஸ்பெல் அப்படி தான் பார்த்துட்ருக்காரு. ஜேகேவும் ஜெமினோ தேவனோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் அது எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அப்போது இந்த ஸ்டாஃபும் தேவன் கிட்ட வந்து நீண்டு பார்க்குறாங்க. பட் ஸ்டில் தேவங்க இன்னும் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்காரு. அந்த ப்ரொஃபஸரும் அவங்களோட கையை அவரோட முகத்துக்கு முன்னாடி வேவ் பண்ணி காட்டுறாங்க. ஆனால் அப்போவும் மனுஷன் தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஜேகேவும் ஜெமினா எழுந்துச்சு தேவங்க போட்டு உழுக்குறாங்க. அப்போ தான் தேவங்க கொஞ்சம் தெளிவாகுது. முன்னாடி பார்த்தா ப்ரொஃபஸர் நின்றுட்டு இருக்காங்க. தேவங்க அவங்கள பார்த்துட்டு குட் மார்னிங் மேம் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மேம் குட் மார்னிங்கா, இவ்வளோ நேரம் எங்கே பார்த்துட்டு இருந்த நீ? அது மேம் காலேஜ்க்கு வந்த முதல் நாளே உட்காந்து பராக்கு பார்த்துட்ருக்கேன், நீ எல்லாம் எப்படி படித்து உருப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்த முதல் நாளே தேவன் நல்லா திட்டு வாங்குறாரு. ஆனால் அது எதுவுமே அவர் காதல் விழவே இல்லை. கூட இருக்க ஜேகேக்கும் ஜெமினுக்கும் அசிங்கமாக இருக்குது. டேய் அந்த முதல் நாளே வாங்கி கட்டிக்கிட்டேடா, இதுக்கப்புறம் பாரு அந்தம்மா போனாலும் வந்தாலும் சும்மா சும்மா நம்மளை தான் குறை சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த தேவங்க அது எதுவுமே காதல் விழலை. ஒரு வழியாக அந்த ஸ்டாஃப் திட்டி முடிச்சுட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களோட பிளேஸ்க்கு போகிறாங்க. தேவங்க சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ஸ்டாஃப் அவங்களோட இன்ட்ரோ கொடுத்துட்டு இந்த 3 இயர்ஸில் அவங்க எப்படியெல்லாம் படிக்கணும், அவங்களோட கிளாஸ் இன்சார்ஜ் யார், அவங்களோட சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு அந்த காலேஜை பற்றி கம்ப்ளீட்டாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தேவங்க அது எதுவுமே காதில் விழலை. அவர் போர்டை தான் பார்த்து உட்காந்துட்டு இருக்காரு. பட் ஸ்டில் அவர் இன்னுமே மயக்கத்தில் தான் இருக்காரு. ஜேகேவும் ஜெமினும் டே என்னடா அந்தம்மா வந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கு, வாயவே மூடாதா, ஐயோ கடவுளே இவனுங்க 4 பேரும் இங்கே படிக்கிறாங்கன்னு நம்மளும் வந்து இங்கேயே அட்மிஷன் போட்டோம் பாரு, அதுதான் பெரிய தப்பு. என்ன பேச்சு பேசுகிறாங்க, வந்து முதல் நாளாவது கொஞ்சம் நிம்மதியாக விடுவாங்கன்னு பார்த்தா இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 3 வருஷம் எப்போ அந்த காலேஜில் ஓட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் ஜெமினுக்கும் அவங்க கவலை. ஒரு வழியாக அந்த ஸ்டாஃப் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அன்றைக்கி காலேஜோட ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால அவங்களுக்கு அதுக்கப்புறம் பெருசாக கிளாஸஸ் எதுவும் நடக்கலை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுந்திரிச்சு போய் அந்த கேம்பஸை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணும் சைலண்ட்டாக எழுந்திரிச்சு கேம்பஸில் என்னென்னலாம் இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. தேவங்க அவள் எழுந்திரிச்சு போனதுமே ஜேகே ஜெமின் இருக்காங்கன்னு கூட கவனிக்காமல் அவள் பின்னாடியே எழுந்திரிச்சு போயிட்டுருக்காரு. தேவம் கிளாஸோட வாசலுக்கு போனதுக்கப்புறம் தான் ஜேகேவும் ஜெமினும் நோட் பண்ணுறாங்க கூட இருந்த ஒரு ஜீவனை காணுமேன்னு. அவங்க திரும்பி பார்த்தா தேவம் மந்திரிச்சு விட்ட மாதிரி அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டுருக்காரு. டேய் எங்கடா போகிறான் இவன் நம்மளை விட்டுட்டு? அதுதான்டா எனக்கும் தெரியல, வா நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தேவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. தேவம் கொஞ்சம் கூட அவரோட கண்ணை இமைக்காம அந்த பொண்ணு போகிற பாதையிலேயே போயிட்டுருக்காரு. அவளும் லைப்ரரி லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப நேரம் நடந்ததுனால கால் வலிக்குதுன்னு கார்டனில் ஒரு மரத்துக்கு கீழே இருக்க ஒரு ஸ்டோன் பென்ஸில் போய் உட்காந்துட்டு இருக்கா. தேவங்க அங்கேருந்து ஒரு ஸ்டெப் தள்ளி இருக்க இன்னொரு ஸ்டோன் பென்ஸில் உட்காந்துட்டு அவளே தான் பார்த்துட்டு இருக்காரு. அவள் சைலண்டாக அங்கே கிரவுண்டே பார்த்துட்டு இருக்கா. அந்த கார்டன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்த உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தேவம் அவளை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு, பிரியா இங்கேதான் இருக்கியா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆமாம் கிளாஸ்லேருந்து இப்போ வந்தேன் அப்படின்னு அந்த பென்சில் உட்காந்துட்டு இருக்க பொண்ணு பார்த்து கேட்குறா. அதுக்கு பிரியா, ஜி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ரொம்ப தேங்க்ஸ் ஜி, நீ கன்வின்ஸ் பண்ணதுனால தான் என் வீட்டில் என்னை இங்கே ஃப்ரான்ஸ் வரைக்கும் படிக்க அனுப்பியிருக்காங்க, இல்லைனா நான் இந்தியாவிலே தான் இருந்திருப்பேன். எனக்கு இந்த காலேஜோட அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கே தான் வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வீட்டில் அனுப்புவாங்களா நான் டவுன்லேயே தான் இருந்தேன்.
ஆனால் நீ கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னை ஹாப்பியாக அனுப்பி வச்சுட்டாங்க. எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்க தெரியுமா? இருக்கட்டும். ஆமாம், உனக்கு கிளாஸ் இல்லையா? இல்லை ஜி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லை, அதனால தான். ஃபர்ஸ்ட் ஹவர் மட்டும் வந்து என்ன ரொட்டீன்னு எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக கேம்பஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் நல்லா ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். கால் வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கேன். ஓ அப்படியா? சரி பிரியா, நீ ஓகேவா? உனக்கு இங்கே எல்லாம் செட் ஆகிடுச்சா? அப்புறம் உன்னோட ஹாஸ்டல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உன்னோட வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. அப்புறம் என்ன அவங்களோட க்ரஷ், சாரி அவனோட லவ் எப்படி போகுது அப்படின்னு பிரியா ஜெயை பார்த்து கேட்குறான். அதுக்கு ஜெய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போகுது, அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன், அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். உனக்கு இந்த இடம் செட் ஆகிடுச்சா அது மட்டும் சொல்லு. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி ஓகே பிரியா, நீ கிளாஸ்க்கு போயிடு, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் ஈவினிங் வந்து உன்னை பார்க்குறேன், ஓகேவா? ஓகே ஜி, பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஜியும் பிரியாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் அவங்க 2 பேருக்கும் ஏஜ் கேப் இருக்கு. ரொம்ப நாள் இல்லை, ஒரு 2 இயர்ஸ். ஜே வந்து என்னோட சீனியர், பட் அவங்கள பார்த்தா சீனியர் ஜூனியர் மாதிரி இருக்கவே இருக்காது. 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. பிரியாவுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஜே தான். ஜேனா பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜேக்கும் இப்படி தான், பிரியானா ரொம்பவே பிடிக்கும். ஜேக்கு ஒரு க்ரஷ் இருக்கு, அது வேற யாரும் இல்லை, சுகா தான். ரொம்ப நாளாக அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், பட் நோ யூஸ். சுகா வாழ்க்கை போல எல்லா இதுலேயும் வர மாதிரி இதுலேயும் ஜீவை சுத்த விட்டு சைலண்டாக இருக்காரு. பட் அவருக்கும் ஜீவை பிடிக்கும், ஆனால் அதை அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார். பட் அவங்களது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராக். ஜே போனதுக்கப்புறம் பிரியாவும் பொறுமையாக அங்கேருந்து நடந்து போகிறான். இவ்வளோ நேரம் ஜீவும் பிரியாவும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டு இருந்திருப்பாரு. அப்போதான் அவளுக்கு அந்த பொண்ணோட பேரே தெரியுது. அப்போ உன் பேரு பிரியாவா? பிரியா, சவுண்ட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவரோட பழைய வேலையை கண்டினியூ பண்ணுறாரு. அதான் பிரியாவை ஃபாலோ பண்ணுறது. திரும்பவும் ஒரு பின்னாடி ஏதோ சுற்றிட்டு இருக்காரு. அவளும் இப்போ நடந்து ரொம்ப டயர்டாக இருந்தனால கிளாஸ்க்கே ரிட்டர்ன் போயிடுறான். தேவங்கும் கிளாஸ்க்குள்ளே போகிறாரு. அவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே 2 கை வந்து அவர் பிடிச்சி இழுக்குது. ஒரு பக்கம் ஜேகே, இன்னொரு பக்கம் ஜிமன்னு ஒரு ஷர்ட் கலரை பிடிச்சி இழுத்து நிற்க வச்சிருக்காங்க. அப்போ தேவங்க அவங்க 2 பேரையும் பார்க்குறாரு. அவங்க 2 பேரையும் பார்த்தா ஏதோ ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்டவங்க மாதிரி இருக்காங்க. மூஞ்சி ஃபுல்லாக அவ்வளோ ஸ்வெட் இருக்கு. என்னடா ஆச்சு உங்க 2 பேருக்கும்? எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தேவங்க அவங்கள பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அவங்க 2 பேரும் கேப்ப எங்கடா போன நீ? என்னமோ மந்திரிச்சு விட்டவன் மாதிரி அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருக்க. உன்னை தேடி நாங்கள் காலேஜ் கேம்பஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு வரோம், எங்கடா போன, எங்கே போய் தொலைஞ்ச அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்க போவே அங்கே 4 பேரும் வந்து நிற்கிறாங்க. என்னடா இவனை காணோன்னு இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தீங்க, எங்கடா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஜியோ கேட்குறாரு. அப்போ ஜேகேவும் ஜிம்மனும் கோரஸா ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், என்னன்னு கேளுங்க நீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க 4 பேரும் டிஸ்பிலீஃபாக தேவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவனா பொண்ணுங்க பின்னாடியா? இதெல்லாம் நடக்காதேடா, எப்பவும் பொண்ணுங்க தானடா இவன் பின்னாடி சுற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜென் சொல்கிறாரு. அப்போ ஜேகேவும் ஜிம்மனும் அதே டவுட்டு தான் எங்களுக்கும், என்ன ஆச்சுன்னு தெரியல, மந்திரிச்சு விட்டவன் மாதிரி காலையிலேருந்து ஒரே பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான். காலையில் அந்த என்ட்ரன்ஸ்லாம் இவன் வாங்கி பொழுந்துட்டு இருக்க போவே நினச்சேன். அந்த பொண்ணு கிளாஸில் பார்த்து அவளையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். ப்ரொஃபஸர் கத்துறது கூட காதில் கேட்காம. பத்தாத்துக்கு அவள் கிளாஸ்லேருந்து எழுந்திரிச்சு போன உடனே பின்னாடியே போயிட்டு இருக்கான். நாங்கள் இருக்குமா செத்தமா எதையுமே கண்டுக்கல, இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்காங்க. தேவங்க அது எதையுமே கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு அவரோட கனவு உலகத்தில் இருக்காரு. அப்போ சுகா அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்கிறாரு, இங்கே பேசுறது எதுவுமே அவன் காதில் விழல, அவன் பாட்டுக்கு அவனோட ஓன் வேர்ல்டில் இருக்கான், அவனை தட்டி எழுப்புங்கடா ஃபஸ்ட்டு. அப்போ தான் அவங்க 2 பேரும் திரும்பி தேவங்க பார்க்குறாங்க. அவர் சொன்ன மாதிரி அவரோட ஓன் வேர்ல்டில் தான் பிரியா கூட டூயட் பாடிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க 2 பேரும் அந்த கனவுல மண்ணள்ளி போட்ட மாதிரி கழிச்சு விட்டுடுறாங்க.
தேவங்க அவங்க 2 பேரையும் பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாரு. அவங்க 2 பேரும் தேவங்க இன்னும் முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பா, டேய் போதும்டா, அந்த ஃபஸ்ட்டு நாளே சண்டையா, ஒழுங்கு மரியாதையும் 3 பேரும் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க 3 பேரும் கிளாஸ்க்குள்ளே போயிடுறாங்க. இப்படியே தான் டேஸ் எல்லாம் பாஸ் ஆக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு செமஸ்டர் முடிகிற டைம் வந்துடுச்சு. ஆனால் இன்னுமே தேவங்க பிரியா மேலே இருக்க அந்த லவ் கொஞ்சம் கூட குறையல, இன்னும் அதிகமாச்சுன்னு தான் சொல்லணும். அவள் எங்கே போனாலும் அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாரு. இது காலேஜே நோட் பண்ணோம். காலேஜில் இருக்க கேர்ள்ஸ் ஃபுல்லாக இந்த விமன் கோக் 3 பேர் பின்னாடியும் சுற்றிட்டு இருந்தான். அதுலேயும் தேவங்க பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சுற்றுவாங்க. பட் ஸ்டில் தேவங்க பிரியா பின்னாடி மட்டும் சுற்றிட்டு இருக்காங்க. இதனாலேயே அவளை பார்க்குற நிறைய பேருக்கு ஜெலஸாக தான் இருக்கும். பட் ஸ்டில் யாரும் அவகிட்ட எதையும் எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஜெய்கியும் ஜிமினும் எவ்வளோ அல்பையாக தேவங்க திட்டினாலும் அது எதையுமே காற்றுல வாங்கிக்காம தேவங்க இன்னுமே பிரியாவை சேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ஹோல் காலேஜ்க்கே தேவங்க பிரியா பின்னாடி சுற்றுறப்போ பிரியாவுக்கு அது தெரியாமையா இருக்கும். பிரியாவுக்கும் தேவங்க தம் பின்னாடி சுற்றுறது நல்லாவே தெரியும். பட் அவள் அதை பெருசாக எடுத்துக்கல. அவளும் ஜஸ்ட் இக்னோர் பண்ணுற மாதிரி தான் போயிட்டு இருந்திருப்பா. பட் ஒரு நாள் அவளாலேயே பொறுமை தாங்க முடியாமல் தேவங்க அவளை பெண் தொடர்ந்து வரப்போ அவரை நிப்பாட்டி கேட்டிருப்பான், இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு நான் எங்கே போனாலும் குட்டி போட்டு போன மாதிரி என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க? காலேஜில் சுற்றி சுற்றி காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையும் சேர்த்து வச்சு எவ்வளோ ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு தெரியுமா? அவங்க பிரச்சனை தான் என்ன? எதுக்காக இப்படி என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிரியா தேவங்க பார்த்து கேட்குறா. அப்போ தேவம், அது அது வந்து இங்கே பாருங்க தேவம், எனக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆளுன்னு நல்லாவே தெரியும். நீங்கள் எவ்வளோ போர்டாக பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போது என் முன்னாடி இந்த மாதிரி இன்னசென்ட்டாக பிஹேவ் பண்ணாதீங்க. என்ன விஷயமோ அதை ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லி பழகுங்க அப்படிங்கிற மாதிரி பிரியா தேவங்க பார்த்து சொல்கிறா. அப்போ தேவம், இப்போது என்ன விஷயன்றதை நான் உனக்கு சொல்லணும், அது உனக்கு தெரியாது இல்லை? சரி, நானே சொல்கிறேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்ன லவ் பண்ணுறீங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அவங்களுக்கு என்ன ஒரு 4 இல்லை 5 மாதமாக தெரியுமா என்னை லவ் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறீங்க? நான் காலேஜ் வந்த நாள்லேருந்து பார்க்குறேன். ஆரம்பத்துலேருந்து என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க. இது லவ்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பின்ன நான் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற ஆள் கிடையாது. என் பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் டைம்லேருந்து இப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறமும் கூட நிறைய ப்ரப்போசல் வந்துட்டே தான் இருக்கு. பட் எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. நான் அதுக்குன்னு யாரையும் ஹர்ட் பண்ணதும் கிடையாது. பொலைட்டாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போது எனக்கு இன்னொரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் சொல்கிறேன். நான் உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஸ்பார்க். நான் ஒன்றும் மற்றவங்கள மாதிரி நீ அழகாக இருக்க அப்படி இப்படி பிளா 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 எதுவுமே கிடையாது. நான் ஃபாலோ ஆனது உன்னோட கண்கள். என்ன காரணம்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அது கேட்டால் எனக்கே பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கு. ஆனால் உன்னை பார்த்த நோடியே நான் முடிவு பண்ணிட்டேன். யூஆர் த ஒன். என் லைஃப் லாங் என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு இந்த லவ்வெல்லாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், என் லைஃப் லாங் நீ என் கூடவே வரணும்னு என் மனசை சொல்லிக்கிட்டே இருக்கு. நீ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் யோசிச்சு பார்க்கவே முடியல. இந்த 5 மந்த்தில் நான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் என் மனசளவில் உன் கூட நான் ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து முடிச்சிட்டேன். அதுதான் உண்மை. நான் உன்னை இப்படி ஃபாலோ பண்ணுறது உனக்கு கஷ்டமாக இருந்தா சரி, ஓகே, நான் உன் பின்னாடி வரல. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இது ஜஸ்ட் ஒரு க்ரஷோ இல்லை ஒரு அஃபெக்ஷனோ கிடையாது. இட்ஸ் அ பியோர் லவ். இது உனக்கு கேட்குறதுக்கு வேணா பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் இது லவ் தான். அண்ட் உனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் நான் வெயிட் பண்ணுறேன். இந்த 5 மாதம் உன்கிட்ட சொல்லாமல் உன்னை சுற்றி வந்தேன்னா இப்போது என் மனசில் இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் என் மனசில் எப்போவுமே நீ மட்டும்தான் இருப்ப. இது ஒரு ப்ராமிஸாகவே நான் உனக்கு சொல்கிறேன். என் மனசில் உன்னை தவிர வேறு எந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் சைலண்டாக அங்கேருந்து போயிடுறாரு. பிரியா அங்கேயே உறைஞ்சு போன மாதிரி நின்றுட்டு இருக்கான். இப்போ அவர் என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு
அவன் மைண்டில் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் அவ்வளோ எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தேவங்க சொன்ன மாதிரி ரொம்பவே ஜென்யூனாக நடந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரியாவை ஃபாலோ பண்ணவே இல்லை. பட் அவரால் அவளை பார்க்காம இருக்கவும் முடியல. பட் இருந்தாலும் அவகிட்ட சொன்ன அந்த வார்த்தைக்காக அவளை பார்க்காமே இருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. பிரியா தேவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எங்கே போனாலும் பிரியா பின்னாடி வந்துட்டே இருப்பாரு. ஒரு சின்ன சவுண்ட் கேட்டாலும் பிரியா திரும்பி பார்க்குறான், அது தேவங்க இருக்காதான்னு. ஆனால் அது தேவங்க இல்லை. இதுக்கு முன்னாடி தேவங்க இப்படி பிரியாவை பார்த்துட்டே சுற்றிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி இப்போது பிரியா தேவங்க நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். தேவங்க பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றுவாங்க. காலேஜில் இருக்க நிறைய பொண்ணுங்களோட க்ரஷ் தேவங்க தான். அவருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ரப்போசல் கிட்டையாவது வரும். பட் எல்லாரையுமே ரொம்ப பொலைட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவார். பொண்ணுங்களுக்குன்னு ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு ஆளாக தான் தேவங்க பிரியாவோட கண்ணுக்கு தெரியுறாரு. அவரோட இந்த சைட் அவளுக்கு ஏனோ ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் அவர் மேலே லவ் வந்துச்சான்னு கேட்டான். இல்லை, ஆனால் அவர் மேலே ஒரு மரியாதை வந்திருக்குன்னு சொல்லலாம். அடிக்கடி தேவங்க பார்க்க ஆரம்பிக்கிறான். அவர் பண்ணுற குட்டி குட்டி விஷயங்களையும் ரொம்ப அழகாக அட்மையர் பண்ணுறான். தேவங்க ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய பையன். பட் இருந்தாலும் நிறைய சேட்டை பண்ணுற ஆள். அதுவும் ஜேகே ஜிம்மன் கூட சேர்ந்துட்டா சொல்லவே வேண்டாம். நிறைய திருட்டு வேலை பண்ணி அடிக்கடி ப்ரொஃபஸர் கிட்ட மாட்டி பயங்கரமாக திட்டு வாங்குவார். பட் இருந்தாலும் அவங்க 3 பேரும் நல்லா படிப்பாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா ஸ்டாஃபையும் இவங்களை மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனால் செய்கிற சேட்டை கொஞ்சம் கூட அடங்காது. அடிக்கடி காலேஜ் கட்டடிச்சுட்டு ஊர் சுற்றுறதுன்னு பயங்கரமான சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற பிரியாவுக்கு பயங்கர சிரிப்பாக தான் இருக்கும். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் ஜே வந்து பிரியா கிட்ட பேசிட்டு இருக்கான். பிரியா, உனக்கு தேவ் ப்ரப்போஸ் பண்ணானா அப்படின்னு ஜே பிரியா கிட்ட கேட்குறான். அதுக்கு பிரியா, ஆமாம் ஜே, ப்ரப்போஸ்ன்னு சொல்ல முடியாது, அவர் மனசில் இருக்க ஃபீலிங்ஸை கிட்ட சொன்னார். ஆனால் அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணணும், நோ சொல்லணும், அவர் எதையுமே எதிர்பார்க்கல. அது ஒரு ப்ரப்போசல் மாதிரியே அவர் சொல்லலை. இப்போ என்ன சொல்ல வர நீ? அவன் அவனுக்கு ஒரு மாதிரி இன்டைரக்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அது ப்ரப்போசல் மாதிரியும் இல்லை. அதுதானே சொல்கிற? ஆமாம். சரி, நீ என்ன சொல்லணும்னு நினச்ச? அவனுக்கு நோ சொல்வியா இல்லை எஸ் சொல்வியா? ஜி, இங்கே வந்தது படிக்கிறதுக்கு. எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிரியா, நீ என்னதான் சொல்ல வர? உங்களுக்கே என்னை பற்றி நல்லா தெரியும்ல ஜி. எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் கேட்குறேன். ஜி, எனக்கு இந்த லவ் லைஃப், கல்யாணம் இதுலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது ஜி. என்ன ஃபுல்லாக நல்லா படித்து முடிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கரியரில் இருக்கணும், என்னோடய ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும். இது ஒன்று மட்டும்தான் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் என் மைண்டில் இருக்கு. ஸ்கூல் டைம்லையும் சரி, இப்போ நான் காலேஜ் வந்ததுக்கப்புறமும் சரி, எனக்கு இந்த லவ் லைஃப் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைஃப்பில் லவ், மேரேஜ் இது ரெண்டுமே வேணான்னு நினைக்கிறேன். அது ஏன், என்ன, எந்த காரணமும் எனக்கு தெரியலை. நிறைய பேர் கேட்டுட்டாங்க, ஏன் என் அம்மா அப்பாவும் கேட்டுட்டாங்க. பட் ஸ்டில் எனக்கு இது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் 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 என்ன வயன் தெரியல. இது வரைக்கும் எனக்கு இந்த லவ் லைஃப்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தேவங்க வந்து அன்னைக்கு அப்படி பேசினப்போ ஏதோ தெரியல, ஒரு இன்னும் புரியாத உணர்வு. அது என்ன சொல்லணும் அது கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த மற்றவங்களை விட ஹீ இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். அதை மட்டும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னோட லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் பர்சனோன்னு எனக்கு தோணுது. ஆனால் அது லவ்வா என்ன இது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி என் பின்னாடி சுத்தின தேவங்க தான் பார்க்குறேன். ஆனால் இப்போ அவன் பின்னாடி நான் சுற்றிட்டு இருக்கேன். இது என்ன உணர்வு, என்ன ஃபீலிங்ஸ், என்ன எதுவுமே எனக்கு புரியல. பட் ஸ்டில் எனக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குன்றதை மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் ரொம்பவே டிப்பிக்கலான ஒரு பொண்ணு. தேவங்க எனக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு.
ஆனால் இதெல்லாம் என்ன நான் எதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கு புரியலை. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் உட்காந்து எதையும் யோசிச்சு என்னை குழப்பிக்க போகிறதில்ல. இரு, இப்போ நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியல. நீ தெளிவாக சொல்லு. இதுக்கு மேலே நான் என்ன தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு? விதி என்ன முடிவு பண்ணியிருக்கோ அதுதான் நடக்கும். அது நடக்கிற மாதிரி என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். இதில் நான் முடிவெடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீ இப்போ சொல்கிறத பார்த்தா என்னமோ இது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? ஆல்ரெடி நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அது புரியலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பிரியா சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறான். ஜேக்கு ரொம்ப குழப்பின மாதிரி இருக்கு. அவளும் குழம்பின மாதிரியே அங்கேருந்து போயிடுறான். அவள் போகிறப்போ அதுக்கு எதில் சுகா வரான். ஆனால் ஜே இந்த குழப்பத்தில் இருக்கிறதுனால சுகாவை கண்டுக்காம அவர் மேலேயே போய் மோதிடுறான். அப்போ சுகா, உனக்கு கண்ணு தெரியாதா? கண்ணு என்ன போற மண்டையில வச்சிருக்க, நேரா வந்து இடிக்கிற என்ன? மூணையும் கண்ணையும் எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு பார்த்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜேவை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. பட் ஜே இன்னுமே குழப்பத்துல தான் இருக்கா. இப்போ சுகா அவனையே பார்த்துட்டு இருக்காரு. பட் ஜே எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவன் இன்னும் குழப்பத்திலேயே தான் இருக்கான். அது சைலண்டாக அங்கேருந்து போயிடுறான். சுகா அவளையே திரும்பி பார்த்துட்டு, என்னாச்சு அவளுக்கு? எப்பவும் நம்ம இருக்கிற இடத்த பார்த்தாலே ஏதோ குரங்கு குட்டி மாதிரி தாவிட்டு வருவான். இன்னைக்கு என்னன்னா முன்னாடியே நிற்கிறான், கண்டுக்காம போகிறான். என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே சுகாவும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. வயக்கு என்னமோ தெரியல, தேவ் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்குது. தேவோட ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இன்ட்ராக்ஷனும் பிரியாவை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அவரை பார்த்தாலே அவளுக்குள்ள ஒரே பட்டர்ஃப்ளைஸ் தான். அந்த மாதிரி அவளோட லவ் லைஃப் சேஞ்ச் ஆகுது. லவ் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் இருந்த பிரியாக்கு தேவ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வர ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி டேஸ் நிறைய ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் இருக்கும், காலேஜ் முடியற டைம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு செட் ஆஃப் பாய்ஸ்க்கு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு காலேஜ்லேயும் உருப்படாத ஏதாவது ஒரு செட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி போகிற வர பொண்ணுங்களெல்லாம் பயங்கரமாக வம்பெடுத்துட்டு இருக்காங்க. அப்போது அங்கே போயிட்டுருக்க ஒரு பொண்ணை அவங்க ரொம்பவே டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை அழுகவே ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அந்த பசங்களை விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்கள தட்டி கேட்கணுன்னு பிரியா அங்கே போகிறா. அவள் போகிறதுக்குள்ள அந்த பையன் கணத்தில் பல்லான ஒரு அடி விழுகுது. அவன் பைக்கில் உட்காந்துட்டு இருப்பான். அங்கேருந்து 2-3 பல்ட்டி அடிச்சு கீழே விழுகிறான். அவனை பார்த்துட்டு பிரியா சைலண்டாக அங்கேயே நிற்கிறான். அப்படியே அவளோட ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்த்தா தேவங் தான். தேவங் ஜிகே ஜிம்முன்னு 3 பேரும் அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு இருந்த மொத்த பேருக்கும் சரியாட்டி விழுகுது. எல்லாம் கதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் கூட இறக்கமே பார்க்காம பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரியாத் எல்லாத்தையும் நின்று ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாரையும் அடித்து முடிச்சுட்டு அந்த பொண்ணை எழுப்பி அவளோட பேகை கொடுத்து அவளை அனுப்பி வச்சுட்டு தேவங் ஜிகே ஜிம்முன்னு அவங்க 3 பேரும் அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. இது எதையுமே பிளிங்க் பண்ணாமல் பிரியா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ ஜியா கிட்ட வந்துட்டு, என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை, இப்போது இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பிரியாவுக்கு இருக்கு. அப்போ ஜி, சரி வா, இது வளமையாக நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு அவளும் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தேவங் ஜிகே ஜிம்முன்னு 3 பேரும் பிரின்சிபல் ஆஃபீஸ் வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரையும் அவங்களோட ஹெச்ஓடி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேருக்கும் இதே வேலையாக போச்சு. ஒரு விஷயமாவது சொன்ன மதிக்கிறீங்களா? 3 பேரும் நல்லா படிக்கிறீங்கன்ற திமிர அவங்களுக்கு. இஷ்டத்துக்கு இப்படி தான் போய் சண்டை போடுவீங்களா? இந்த பசங்களை போட்டு எப்படி அடிச்சிருக்கீங்க? ஜூனியர் பசங்கடா நீங்கள். ஃபைனல் இயர்ஸை போட்டு அந்த அடியும் அடிச்சிருக்கீங்க. போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா எவனா பொறுப்பெடுத்துவான்? உங்களோட ஹெச்ஓடிங்கிறதால என்னையும் கூப்பிட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் 3 பேரும் பண்ணுற சேட்டை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்போ அவனுங்களை போட்டு அப்படி அடிச்சிருக்கீங்க. போலீஸ் கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா உங்களோட லைஃப் என்னடா ஆகுறது அப்படின்னு கண்ணா பையனானு அவங்க 3 பேரையும் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 3 பேரும் எதுவுமே பேசாமல் ஏதோ பச்சை குழந்தைங்க மாதிரி சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேவும் ஜிம்முன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் சொல்கிறது,
அனாவசியமாக போய் ஹீரோயிசம் காட்டக்கூடாதுன்னு அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண போய் இப்போ பாரு நம்ம நிலமை என்னாச்சுன்னு எல்லாம் தோ நடுவில் நின்றுட்டு இருக்கானே இவனை சொல்லணும். அப்படியே இவனுக்கு என்னமோ மனசுல அன்னை தெரசான்னு நினைப்பு. யாராவது ஆதரவு இல்லாமல் நின்னாங்கன்னா உடனே போய் ஹெல்ப் பண்ணிடணும். பாரு இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண போய் நம்ம இவ்வளோ திட்டு வாங்குறோம். ஆனால் அந்த பிள்ளை இந்த பக்கமே வரலை. இதெல்லாம் நமக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. போய் மூடிட்டு அமைதியாக விழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் காதில் விழாங்க. அது பாட்டுக்கு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹெச்ஓடியும் அவங்கள நல்லா திட்டிட்டு, இது பாருங்க பிரின்சிபல் உங்களை கூப்பிட்டுருக்காரு, உள்ள போங்க, நல்லா அவரும் 4 கேள்வி கேட்பாரு, அதுக்கப்புறம் டிசி கிழிச்சு கொடுப்பாரு, வாங்கிட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி டென்ஷன்ல அங்கிட்டு போயிடுறாங்க. டேய் இந்த ஹெச்ஓடி என்னடா எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர் குக்கர் மாதிரி பொங்கிட்டே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிரியாதே அங்க வந்து நிக்கிறா. தேவம் தலையை குனிஞ்சிட்டே நின்றுட்டு இருப்பாரு. அவர் குனிஞ்சு பாக்குறப்பவே அவருக்கு கால் மட்டும்தான் தெரியுது. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட தலையை லிஃப்ட் பண்ணி பாக்குறாரு. தாத்தா இதுல பிரியா நின்றுட்டு இருக்கான். அப்ப தேவம் என்ன என்ன வேணும் அப்படின்னு பிரியாவை பார்த்து கேட்குறான். அதுக்கு அவ எதுவுமே பேசல, சைலண்டா அங்கேயும் நின்றுட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்க 3 பேரையும் உள்ள பிரின்சிபல் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 3 பேரும் சைலண்டா உள்ள போறாங்க. இவங்க திரும்பி பிரியாவே பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க 3 பேரையும் ஒன்று கூப்பிட்ட பிரின்சிபலும் அவங்க 3 பேரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் 3 பேரும்? உங்கள் 3 பேருக்கும் இதே வேலையா? உங்களை அடிக்கடி கூப்பிட்டு நிற்க வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறதா என் பொழப்பு நினச்சிங்களா? டேய் நான் உங்கள் காலேஜோட பிரின்சிபல். ஆனால் எனக்கு வாரத்தில் 3 நாள் உங்களை திட்டுறதுலேயே பாதி வேலை போயிடுது. என் வேலையெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு கொடுப்பீங்களா? அப்படி இப்படின்னு அண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. திட்டி முடிச்சுட்டு, இதை பாருங்க உங்கள் 3 பேருக்கும் இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை மாட்டி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் 3 பேருக்கும் மெமோலாம் கிடையாது, டேரக்டாக டிசி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜேகேவும் ஜெமினும் கோரஸாக சொல்கிறாங்க, இவர் போன டைமும் இதே தானே சொன்னார். நான் கூட ஹெச்ஓடி பேசின பேச்சுக்கலாம் இந்நேரம் நம்ம 3 பேருக்கும் டிசி டர்ன்னு கேச்சு கையில் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவர் என்னடா மறுபடியும் லாஸ்ட் டைம்ங்கிறாரு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது பிரின்சிபல் காதுல நல்லாவே விழுந்துருச்சு. எனக்கு கேட்குதுடா, நல்லாவே கேட்குது. நியாயமாக பார்த்தா உங்களுக்கு நான் டிசி கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த பொண்ணு வந்து சொன்னான், உங்கள் பக்கம் ஏதோ கொஞ்சம் நியாயம் இருக்கிறதுனால போனா போட்டோம் படிக்கிற பசங்கன்னு பாவம் பார்த்து இந்த டைம் உங்களை விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி ஏதாவது பிரச்சனைன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு பிரின்சிபல் கத்திட்டு அவங்க 3 பேரையும் அனுப்பிடுறாரு. அவங்க 3 பேரும் வெளியே வராங்க. அப்போ ஜேகேவும் ஜெமினும் அங்கே நின்றுட்டு இருக்க பிரியாவை பார்க்குறாங்க. அப்போதான் உங்களுக்கு புரியுது அவள் தான் ஏதோ பேசியிருக்கா அப்படின்ட்டு. அவங்க 3 பேரும் அவங்க கிட்ட போகிறாங்க. அப்போ ஜேகேவும் ஜெமினும், அப்போ இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பிரியாவும் எதுவும் சொல்லாமல் ஒரு நோட் மட்டும் பண்ணுறா. அப்போ ஜேகேவும் ஜெமினும் அதை பார்த்து கத்திட்டே கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ண? இங்கே பாரு, நாங்களும் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணா டிசி கிழிச்சு கொடுத்து அனுப்பிடுவாங்க, ஜாலியாக போகலான்னு நினச்சோம். ஆனால் பாரு நீ எங்களுக்காக போய் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு பேசி அந்த மறுபடியும் எங்களை காலேஜை படின்ட்டான். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நாங்கள் உங்ககிட்ட கேட்டோமா ஹெல்ப் பண்ண சொல்லி அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டிஸ்பிலீவாக பார்த்துட்டு ஆனால் சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். சென்டரில் நின்றுட்டு இருந்த தேவம் பிரியா சிரிக்கிறதையும் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவளை இப்படி கிட்ட பார்த்துட்டு இருக்காரு. பிரியா எதுவுமே பண்ணலை. இவங்க பார்த்து ஒரு விங் பண்ணிட்டு அங்கேருந்து பொறுமையாக ஓடிடுறான். இவங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னே புரியல. ஆனால் ஜேகேவும் ஜெமினும் அப்படியே ஒளிஞ்சு போன மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தேவங்க உங்களை திரும்பி கேட்குறாரு, ஏய் இப்போ அவ என்ன பண்ணா? என்னை பார்த்து கண்ணடிச்சு போனா தானே அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும், எங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா, எங்கள் கண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, எப்போ நீ தான் டெலிவிஷனில் சுற்றிட்டு இருப்ப, இப்போ எங்களுக்குமே அப்படி தான் தோணுச்சு. ஆமாம் அவன் நம்ம 3 பேர்ல யாரை பார்த்து கண்ணடிச்சா அப்படின்னு ஜேகே பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஜெமின், ஒரு வேளை என்னத்தான் இருக்குமோ அப்படிங்கிறாரு. அப்போ தேவங்க இவங்க 2 பேரையும் முறைச்சிட்டு அவங்க 2 பேரோட காதையும் சேர்ந்தாப்புல பிடிச்சி இழுத்து, இங்கே பாருங்க தேவை இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் இங்கே ஒருத்த அப்படி கீழே தள்ளி விட்டுவேன். பார் இது ஏன் ஆளு புரியுதா? உங்களுக்கு தங்கச்சி மாதிரி, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமே படலை, சிரிச்சுட்டே அங்கேருந்து ஓடிடுறாரு. இவங்க 2 பேரும் ஒரு தேவங்கயே பார்த்துட்டு
இவன் வாழ்றான்டா, சும்மாவே ஆடுவான். இப்போ அந்த பிள்ளை காலில் சலங்கையை வேற கட்டி விட்டு போயிருக்கா. இனி என்னென்னலாம் பண்ண காத்திருக்கானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு சடன்டா அங்கேருந்து போயிடுறாங்க. போனதையும் வேகமா பிரியா கிட்ட தான் போறாரு. பிரியா பொறுமையா நடந்து போயிட்டு இருப்பா. அவரோட கையை பிடிச்சிட்டு வேகமா இழுத்துட்டு காலேஜோட டெரஸ்க்கு தான் போறாரு. அங்க யாருமே இல்லை. அந்த இடத்துல இருந்து பார்த்தா சுத்தி இருக்க எல்லா இடமும் தெரியும். அவங்க 2 பேரும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. இவங்க பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஸ்டெப்ஸ் வரைக்கும் பிரியாவை இழுத்துட்டே ஓடி வந்திருப்பாரு. பிரியாவுக்கும் அப்படிதான் ஹெவியா ப்ரீத் ஆகுது. இவங்க அங்க இருக்க சிவத்துல சாஞ்சிட்டு பிரியாவே பார்த்துட்டு இருக்காரு. பிரியாவும் தேவங்க தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப பிரியா தேவங்க பத்தி சிரிச்சுட்டே இருக்கான். தேவங்க பிரியாவை பார்த்துட்டு இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? ஒண்ணு நீ, நான் சும்மா தான் சிரிச்சேன். ஏன்? இல்ல போய் சொல்லாத. நான் ஒண்ணு போய் சொல்லியே. சரி சொல்லு. நான் சொல்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க சொல்லுங்க. என்னை எதுக்கு இங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க? நான் உன்னை எதுக்கு இங்க இழுத்துட்டு வந்தா எனக்கு தெரியாது இல்ல? எனக்கு எப்படி தெரியும்? ஏங்க சைலண்டா காரிடார்ல நடந்து போயிட்டு இருந்தவ கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு நான் ஏன் இழுத்துட்டு வந்தேன்னு தெரியாதான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அதுவும் சரிதான், நீ சொல்லாத, நானே கேட்குறேன் அப்படின்னு தேவம் பெருமையா பிரியா கிட்ட வராரு. பிரியா பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கான். தேவம் அவளுக்கு முன்னாடியே நடந்து வந்துட்டே இருக்காரு. பிரியா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்கான். போய் அவ வால்ல தான் சாஞ்சு நின்றுட்டு இருக்கான். இப்போ தேவங்க அவளுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு 2 இன்ச் தான் கேப் இருக்கும். தேவங்க அவ்வளோ பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. லிட்டரலி அவங்க 2 பேருக்கும் அவங்களோட ப்ரீத்திங் நல்லா ஃபீல் ஆகுது. என்ன என்ன விஷயம், எதுக்கு சிரிச்ச சொல்லு அப்படின்னு பிரியாவோட கண்ணை பார்த்து கேட்கிறாரு. பிரியா அவளோட கண்ணை பிளிங்க் பண்ணிட்டே இருக்கான். இப்போ அந்த கண்ணு சிமிட்டுறதை நிறுத்திட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல் அப்படின்னு டீப் வாய்ஸ்ல கேட்கிறாரு. பிரியாவுக்கு அவளோட ஹார்ட் பீட் பயங்கர ஸ்பீட் ஆகுது. வச்சுட்டு அவ எதையுமே காமிச்சிக்காம தேவங்களோட கண்ணையே பார்த்துட்டு இருக்கான். இங்க பாரு, இப்ப எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயமோ அது டக்குன்னு சொல்லு அப்படின்னு அவகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பிரியா சோ நான் சொல்லணும் இல்லையா? ஆமா அப்படின்னு தேவங்க சொல்றாரு. அப்ப பிரியா எனக்கு ஓகே. இது ஓகேவா? எதுக்கு ஓகே? அதான் நீங்க அன்னைக்கு கேட்டீங்களே, அதுக்கு எனக்கு ஓகேன்னு சொன்னேன். இப்ப நீ என்ன சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு தேவ் சொல்றப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது. உடனே பிரியாவை பார்த்துட்டு இப்போ நீ அதுக்கு தான் சொல்றியா இல்லைன்னா கன்ஃபியூஸ் பண்றியா? விளையாடாத. நான் ஒன்றும் யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணலப்பா. நான் அன்னைக்கு நீங்க கேட்டதுக்கு இன்னைக்கு ஓகே சொல்றேன் அப்படின்னு அவன் ஃபேஸை லைட்டா திருப்பிட்டே சொல்லிட்டு இருக்கான். தேவனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அவரோட கையெடுத்து அவரோட கணத்துல வச்சு அவளை நேரா பார்க்க வச்சு கேட்கிறாரு. விளையாடாத, நீ சொல்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா கேட்கிறாரு. பிரியா அவளை பார்த்து சிரிச்சுட்டு நான் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டேப்பா, நான் எப்பயும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்கான். சிரிக்காதடி அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்ப பிரியா டியா ஆமாண்டி. ஹலோ பாஸ், என்ன இவ்வளவு நாள் மரியாதை இருந்தது, இப்போ என்ன வாடி போடின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு தேவங்க பார்த்து கேட்குறான். அதுக்கு தேவம் அப்படி தாண்டி கூப்பிடுவேன், என்ன பண்ணுவேன்? ஹலோ பாஸ், இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்னடி பண்ணுவேன் அப்படின்னு தேவங்க இன்னும் பிரியா கிட்ட வராரு. லிட்டரலி இப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் கேப்பே இல்லை, அவ்வளோ க்ளோஸா ஒட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தேவன் பொறுமையா லீனாகி பிரியாவை கிஸ் பண்ண கிட்ட போறாரு. பிரியாவும் அவளோட ஐஸை க்ளோஸ் பண்றா. தேவங்க ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணோன்னு அவளோட கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அவளுக்கு ரொம்ப நெருக்கமா போறாரு. லிட்டரலி அவங்க 2 பேரோட லிப்ஸ்க்கு ஒரு இன்ச்சு தான் கேப் இருக்கு. கொஞ்சம் மூவ் ஆனாலும் இட் வில் பி a kiss. அவங்க இந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ பிரியா அவரோட செஸ்ட்ல கையை வச்சு தள்ளி விட்டுட்டு
அங்கன்னு தள்ளி வந்து நின்னுக்கிறான். தியோங்க புஸ்ன்னு ஆயிடுது. திரும்பி பிரியாவை பாக்குறாரு. லிட்டரலி முறைக்கிறாரு. எதுக்கு அங்க போன அப்படின்னு பிரியா பத்தி கேக்குறாரு. பிரியா சிரிச்சுக்கிட்டே இருக்கா, எதுவுமே பேசல. இப்ப என்னடி பண்ற, எதுக்கு இப்ப தள்ளி போன? எவ்வளவு ஒரு ஒரு பியூரான மூமெண்ட்டை ஃபீல் பண்ணணும்னு நினைச்சேன் தெரியுமா? இப்ப எதுக்கு நீ அங்க போன அப்படிங்கிற மாதிரி பிரியா பத்து காண்டில கேட்டுட்டு இருக்காரு. ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிரிக்கிறத முதல்ல நிறுத்தடி. சிரிச்சு சிரிச்சு வெறுப்பேத்திட்டு இருக்க. என்ன உனக்கு பிரச்சனை? எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான கிஸ் கிடைச்சிருக்கும் தெரியுமா? கொஞ்ச நேரத்துல ஆசை காட்டி இப்படி மோசம் பண்றியே அப்படிங்கிற மாதிரி பிரியா கிட்ட போறாரு. அவர் கையில பிடிப்படாம ஓடிக்கிட்டே இருக்கான். திவங்கள துரத்துக்கிட்டே இருக்காரு. இங்க பாரு, ஒழுங்கா நின்னுடு, கையில மாட்டணும்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு பிரியா பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. பிரியா நிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல தியாம் வேகமா போய் பிரியோட கையை பிடிச்சு அதுல வால் லாக் பண்ணி நிக்க வச்சிடறாரு. பிரியாவால நகரவே முடியல. தியாங்கல அவ்வளோ க்ளோஸா நிக்க வச்சிட்டு இருக்காரு. பிரியாவுக்கு பயங்கர நர்வஸ் ஆகுது. அவளோட ஹார்ட் வெளியே வந்து விடுற அளவுக்கு துடிச்சிட்டு இருக்கு. இங்க தேவங்குமே அப்படிதான் இருக்கு. பட் மறுபடியும் நர்வஸ் ஆனா இப்ப மறுபடியும் தள்ளி விட்டுட்டு போயிடுவான்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால அவளை ரொம்ப க்ளோஸா நிக்க வச்சிட்டு இருக்காரு. பிரியா தேவங்க பார்த்துட்டே இருக்கான். தேவங்க பிரியாவை பார்த்துட்டே இருக்காரு. இப்ப எதுக்கு ஓடிட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அவர் எதுவுமே பேசவே இல்லை. தேவங்க கண்ணே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அவளை அப்படியே விடுறாரு. அவர் விட்டு கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினைக்கிறப்போ பிரியா அவளோட கையெடுத்து அவங்களோட காலரை பிடிச்சு அவர் எழுத்து லைட்டா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. தேவங்க ஷாக்கா இருந்தாலும் அந்த கிஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் கண்டினியூ பண்றாரு. அவங்க 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட் அவங்க 2 பேருக்கும் ஒரு ஹெவன்லி ஃபீலா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அதுக்கே சோல்ஃபுல்லா இருக்கு. அவங்க 2 பேரும் அவங்களுக்கான லவ் அண்ட் லாங்கிங்க அந்த கிஸ்லயே காட்டிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட் அவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஃபைனலி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த கிஸ் பிரேக் பண்ணிட்டு ஹெவி ப்ரீதிங்கோட ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. பிரியாவுக்கு பயங்கர வெக்கமா இருக்கு. ஏன்னா அவ பண்ண வேலை அப்படி. அவன் வெக்கத்துல அவன் முகமே சேர்ந்து போச்சு. அவங்க ஃபேஸ் பண்ணவே முடியாம தலை குறைஞ்சு நின்றுட்டு இருக்கான். பிரியா தான் வைக்கப்படுறான்னு பார்த்தா தேவங்க அதுக்கு மேல அவரோட மில்கி ஸ்கின்னுக்கு தேவங்க பிளஷ் போட்ட மாதிரி அவ்வளோ பல இருக்கு மூஞ்சு. லிட்டரலி அவர் அவ்வளோ செவந்து போயிட்டாரு. தேவங்களோட ஃபேஸ் இயர்ஸ்ன்னு எல்லாமே இப்படி ரெட்டிஷ் ஆயிடுச்சு. பிரியா அவரோட வெக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நிமிர்ந்து தேவங்க பார்க்கலான்னு நினைச்சா அவர் அவளை விட அதிக வெக்கத்துல இருக்காரு. இதை பாக்குற பிரியாவுக்கு பயங்கரமா சிரிப்பா வருது. அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவரோட சிரிப்பு சத்தத்துலதான் தேவங்க கொஞ்சம் அந்த மூமெண்ட் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஏய் எதுக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு பிரியாவோட கண்ணத்தை பிடிச்சு கேக்குறாரு. அதுக்கு பிரியா எதுவுமே சொல்லல. அவர் பார்த்து இன்னும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்ப தேவங் அவரோட 2 கண்ணத்துலயும் கை வச்சு என்ன ஆச்சமோ எதுக்கு இப்படி சிரிக்க அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரியாது தேவம், எனக்கு உங்க முகத்தை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்மைல் வருது. உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஏன்னா என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் நான் சிரிக்கிறதுக்கும் அழுகிறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணமா இருக்க போறது இந்த முகம் மட்டும்தான் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆழமான எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு பிரியா தேவங்களோட கண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். தேவங்க இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பத்தியம் ஹே என்னடி சொல்ற, இவ்வளோ சொல்ற, அந்த 3 வார்த்தையை சொல்லிட்டா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல அப்படின்னு தேவன் கேட்கிறாரு. ஏன் நான் தான் சொல்லணுமா, நீங்க சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு தேவம் ஏன் மேடம் சொல்ல மாட்டீங்களோ? இங்க பாருங்க, எப்பவுமே இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் பசங்க தான் எடுக்கணும் அப்படின்னு பிரியா தேவங்க பார்த்து சொல்றா. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே அப்படின்னு அவர் கேட்குறாரு.
நான் தான் அதுக்கு ஓகே சொல்லிட்டேனே. அதனால இப்போ நீங்கள் மறுபடியும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. அன்றைக்கி நீங்கள் பண்ணது ப்ரப்போஸா வாஸ்? நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ ஆடிட்டு அங்கேருந்து போயிட்டீங்க. அதெல்லாம் ப்ரப்போஸ்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்லிட்டு இருக்கான். அப்போதையும் ஹலோ மேடம், அதுக்காக தான் இப்போ நீங்கள் ஓகே சொல்லிட்டு இருக்கீங்க, அது போய் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தேவன் கேட்குறாரு. அதுக்கு பிரியா அதுவும் சரிதான், பட் இருந்தாலும் ஐ நீட் அ ப்ராப்பர் ப்ரப்போசல் அப்படின்னு கேட்குறான். அப்போதையும் அவளுக்கு முன்னாடி நீட்லாம் பண்ணி, பிரியா இது வரைக்கும் என் லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரி லவ் மேரேஜ் எதுலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை, யார் மேலேயும் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்ததும் இல்லை. ஆனால் ஒன்று பார்த்த அந்த நொடி எனக்குள்ளே வந்த அந்த ஃபீலிங்ஸ் அது இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஏன் நீ கூட சொன்ன இட்ஸ் ஜஸ்ட் டெம்ப்ரவரின்னு. ஆனால் அது எவ்வளோ நாளாகியும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, சொல்லப்போனால் கூடி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த லவ் என்னோட லைஃப் லாங் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நான் கேட்குறேன், என்னோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் என்னோட வைஃபா, த லவ் ஆஃப் மை சாரி த ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி லவ் ஆஃப் மை லைஃபா என் கூட வருவியா அப்படிங்கிற மாதிரி தேவன் பிரியா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பிரியா அவளும் நீல் டவுன் பண்ணி தேவங்களோட சீக்ஸில் கை வச்சுட்டு அவரோட கண்ணை பார்த்து, கண்டிப்பா தேவம் என்னோட அந்த லைஃப் உங்களுக்காக மட்டும்னு நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். என்ன எதுவுமே எனக்கு தெரியல, எனக்கே ரீசன் சொல்றதுக்கு சத்தியமா தெரியலன்னு தான் சொல்லணும். நீ அன்னைக்கு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அதை நார்மலா என்னால இக்னோர் பண்ணிட முடியும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நீ எனக்கு கொடுத்த டைம் அண்ட் ஸ்பேஸ், என் பின்னாடி லிட்ரலி அத்தனை நாள் சுத்திட்டு இருந்தப்போ வராது காது, நீ எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்னை விட்டு தள்ளி போறப்போ என் மனசுக்குள்ள என்னன்னே தெரியாத ஒரு உணர்வு உன்னையே சுத்தி சுத்தி வந்துச்சு. உண்மையை சொல்லட்டுமா, நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன், நீ போற இடத்துக்கெல்லாம் உன்னை ஃபாலோ பண்ண, நீ பண்ற சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பைத்தியக்காரத்தனமா ரசிச்சுட்டு இருந்தேன். நீ திட்டு வாங்கினாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, நீ அழுகிறது சிரிக்கிறதுன்னு எல்லாத்தையும் அட்மையர் பண்ண ஆரம்பிச்ச. எனக்கே தெரியல, அந்த லிட்டரலி கிரேசின்னு தான் எனக்கு தோணுது. இது நானே கிடையாது, எனக்கு சொன்ன மாதிரி இந்த லவ் மேரேஜ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல கெரியரா சூஸ் பண்ணி அதில் நல்ல ஒரு லைஃப்பை வாழணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் தான் என்னோட லைஃபாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி நமக்கு லவ் லைஃப்னு ஒன்று முக்கியன்றத நீ தான் எனக்கு காமிச்ச. ஏன்னு எனக்கு தெரியல, யார் மேலேயும் வராத ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கும் அவன் மேலே வந்துச்சு. எனக்கே தெரியல எந்த ரீசன்னால நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கே அதை நினச்சி குழப்பமாக தான் இருக்கு. ஆனால் பரவாயில்ல, என் லைஃப்பில் என்னோட டெஸ்டினி நீ தான் இருக்கு, அதை மாற்ற நான் விரும்பல. எனக்கு என்னோட இந்த லைஃப்பை அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. இதுக்கப்புறம் என்னால் உன்னை விட்டு இருக்க முடியுமான்னு கேட்டால் அது எனக்கே தெரியல. ஆனால் இந்த லைஃப் உனக்கானதாக மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரியா தேவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் சொல்லப்போனால் இந்த உலகத்துலேயே இல்லை. அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பேருக்கு அண்ணன் தண்ணி உழைஞ்சிட்டே இருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ பிரியா தேவங்க பற்றி கேட்குறான், எதுக்கு அப்படி பார்த்துட்டே இருக்க, என் முகம் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கு? நான் உன் முகத்தை பார்க்கல, பின்ன கண்ணு எனக்கு தெரியல. நான் உன்னை பார்த்து ஃபாலோ ஆனான்னு கேட்டால் அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நான் உன்னை இந்த அளவுக்கு டீப்பாக லவ் பண்ணுறதுக்கு காரணம் உன்னோட கண்ணு தான். அது ஏன் எதுக்கு எனக்கு எதுவுமே தெரியல.
ஆனால் உன்னோட அந்த கண்கள் அது ஏதோ சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அவன் கண் இமைக்காம அவளை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே, டாடா, பாய்.